ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது ஒரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். அன்பிற்கினிய கன்னி ராசி நண்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் துவக்கமே உங்களுக்கு சிறப்பான ராஜயோக காலமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தான அதிபதியான சுக்கிரன், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதியும் அவர்தான். சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்க ராசியிலேயே நீச ஸ்தானத்துல, நீச பலத்துல இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அவர் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு, மூலத்திரிகோண வீட்டுக்கு நல்ல பலம் பெறக்கூடிய நிலையில போறாரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தான அதிபதி சுக்கிரன் நீசத்திலிருந்து பலம் பெறுறாரு. அதாவது 0வா இருந்து ஹீரோவா மாறுறாரு. அது என்னைக்கு மாத துவக்கம் 1ஆம் தேதியே இந்த பலன் அந்த அமைப்பு மாறுது. ஸ்தானம் மாறுறாரு. சுக்கிர பயிற்சி ஏற்படுது. இந்த பயிற்சியின் மூலியமா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள், தடைப்பட்டு வந்த விஷயங்கள், அது எதுவா இருந்தாலும் நிச்சயமா உங்க கையில அமரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத விதமா கதவ தட்டி உங்களுக்கான கிஃப்ட்ட உங்க கையில குடுக்க போறாங்க. காலம் குடுக்க போகுது. ஸோ சிறப்பான ஒரு துவக்கமா தான் இந்த மாத துவக்கமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பலம் பெறதுனால என்னென்ன நடக்கும்? உங்களோட வாக்கு ஸ்தானத்துல பலம் பெறாரு இல்லையா? அது வாக்குஸ்தானம் மட்டும் கிடையாது. குடும்பஸ்தானம் அதுதான். ஆ குடும்பத்தில நல்ல ஒற்றுமை, உறவுகளுக்குள்ள இருந்த சஞ்சலங்கள், சங்கடங்கள்லாம் தீர்ந்து, ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு, ஒருத்தர் ஒற்றுமையா, சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட போகுது. குறிப்பா கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. நல்ல ஒரு புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்பட போகுது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதாவது உட்கார்ந்து பேசி நல்ல தீர்வ எடுத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் போக வேண்டிய பிரச்சனைகள் சின்னதா முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம வண்டி வாகன யோகம். சுக்கிரன் நமக்கு சுகபோகங்கள குடுக்கக்கூடியவர், பயணங்கள குறிக்கக்கூடியவர், வாகனங்கள குறிக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் பலம் பெறதுனால உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள், அ வ சொத்து வாங்குற யோகம், பொன் பொருள் சேர்க்கை. எதனால இந்த பொன் பொருள் சேர்க்கைன்றத சொல்றேன்னு நான் சொல்லிடுறேன். சுக்கிரனுக்கு 10ஆம் கேந்திரத்தில வியாழன் இருக்கிறார். பொன்னன்னு சொல்லக்கூடிய வியாழன் இருக்கிறார். வியாழனுக்கு 4ஆம் கேந்திரத்தில வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்காரு. இந்த வெள்ளியும், சுக்கிரனும், குருவும் சேரும்போது பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நல்ல கல்வி. இப்ப இப்ப மாணவர்களா இருக்காங்கன்னா, கல்வியில மேற்படிப்பு படிக்கிறதுக்கான ஆசை, விருப்பம் ஏற்படும். அதுக்கான க பொருளாதார வாய்ப்புகளும், உதவிகளும் கண்டிப்பான முறையில கிடைக்கும். அது இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்ததா ஒரு திரிகோணம் உங்களுடைய கோச்சார நிலையில அமைஞ்சிருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது 5ஆம் இடத்துல ராகுவும், ராகு இருக்கிறது 5ஆம் இடத்துல செவ்வாயும், செவ்வாய் இருக்கிறது 5ஆம் இடத்துல சுக்கிரனும் நிக்கிறாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளியில இந்த ராகு, செவ்வாய், சுக்கிரன் 3 பேரும் இணையறாங்க. இது தனம் மற்றும் உங்களுடைய சேவை, உங்களோட தொழில குறிக்கக்கூடிய அமைப்புல வந்துருது. அப்ப நீங்க பேச பேச லாபம். நீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனிமே காசு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பா இருக்கு. அப்ப நீங்க பேச பேச காசு அப்படின்னா, பேசினவங்கள்ட்டயே பேசிட்டு இருந்தா காசு வராது. புது புது நபர்கள சந்திக்கிறதுக்கு நீங்க நெறைய ஓடணும். ஒரு இடத்துல முடங்கி இருக்காதீங்க. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேணாம். அடுத்து என்ன புலி போல பாய்ச்சல்ல புது புது நபர்கள சந்திக்கிறது, பழகுறது, நட்புறவ ஏற்படுத்திக்கிறது. அதுக்கான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்த குடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ராகு 6ஆம் இடத்துல இருக்கு. நான் சொன்ன மாரி, இந்த முக்கோணத்துல இணைவுல சுக்கிரனும், ராகுவும், செவ்வாயும் வர்றதுனால, மருத்துவ கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன், ராகு, செவ்வாய. ஸோ மருத்துவம் மட்டும் இல்ல. மருத்துவ கிரகங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல நமக்கு நல்ல பலன குடுக்க போறாங்க. இந்த முக்கோணத்துல, திரிகோணத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது.
அதுபோக மருத்துவம், ஆரோக்கியம் சார்ந்து குறைபாடுகள் எதுவும் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுது. தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைனா, நம்ம கட்ட வேண்டியதாத தொகைய கேட்டு நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதிரிகள் நம்மள்ட்டருந்து விலகிருவாங்க. சரி ரைட் அவர்ட்ட இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்ல விட்டுருவோம் அப்படின்னு போற அளவுக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை குடுத்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது. அதுபோக அ தர்ம தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய காலமும் இருக்கிறதுனால, புது தொழில் ஏதாவது துவங்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றத வச்சு நல்லா திட்டமிடுங்க. திட்டமிட்டு எப்போ ஸ்டார்ட் பண்றோன்னு பார்த்து நல்ல நேரம், நாள் குறிச்சு ஆரம்பிங்க. நிச்சயமா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள பெரிய ஒரு தொழில் அதிபரா மாத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு 10ல தனஸ்தானத்தில இருக்க கிரகத்துக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தில செவ்வாய் அப்படின்னும்போதே வந்து தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டுருச்சு. தனக்காரகன் ஆட்சி பலத்துக்கு வந்துட்டாருனாலே உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குன்றதுக்கான அர்த்தம். பாக்கியஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் தொடர்புபடுது. சேவை ஸ்தானமும் தொடர்புபடுதுன்னு முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய காலமா இருக்கு. கன்னி ராசிக்காரர்கள் எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க கண்ட சனிய நினைச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நிறைய கன்னி ராசிக்காரர்கள் சனிய பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. சனி வந்து உங்களுக்கு யோகர் தான். அவர் உங்கள கெடுக்க மாட்டாரு. தேவையில்லாம அவர பார்த்து பயப்படாதீங்க. அதுபோக அவரும் சுபத்துவமான சனி தான். குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய சனி தான். அதனால சனியாலே உங்களுக்கு நன்மை தான் உண்டு. சனி உங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் செய்வார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து உங்க ராசியில வந்து அமரப் போறாரு. சூரியன் அமர்றாரு. உங்க ராசிநாதன் கன்னி ராசியிலேயே தான் இருக்காரு. உங்க ராசிக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி புதன் வந்துடுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி தொழில்காரகன் வந்துடுறாரு. கூட 12ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் வந்து சேர்றாரு. இது வந்து சூரியன் புதன் சேர்க்கை வந்து புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் ஆன பின்னாடி அதாவது செப்டம்பர் 17க்கு மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமூக அந்தஸ்து உயர்வு ஆகுறது, செல்வாக்கு கூடுறது, பெரிய மனிதர்கள்லாம் நினைக்கக்கூடியவங்கலாம் விரும்பி உங்கள்ட்ட நட்பு பாராட்டுறது, நல்ல கல்வியாளர்கள், நல்ல பெரிய மனிதர்கள் உங்கள்ட்ட நட்பு வச்சுக்கிறது, பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில சனிக்கு சனி மற்றும் சனிக்கு எதிர்நிலையில சூரியன், புதனும், சூரியன், புதனுக்கு எதிர்நிலையில சனியும் சமசத்துவ தொடர்பு ஏற்படுறதுனால, சில கருத்து முரண்பாடுகள், உங்களோட கம்யூனிகேஷன் தொடர்பு நீங்க சொன்ன விஷயத்த தவறா புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவுகள் சுத்தி இருக்க நண்பர்களுக்குள்ளயுமே நடக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பா தந்தைக்கும் உங்களுக்குமான மன முரண்பாடுகள் வர வாய்ப்பு உண்டு. வேலையில இருக்கீங்க அப்படின்னா வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் வரும். உங்களுக்கு கீழ இருக்கிற நீங்க தலைமை பொறுப்புல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கும் உங்களுக்குமான மனசங்கடங்கள், முரண்பாடுகள், அதாவது நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியாத நிலை. அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால சில சங்கடங்கள்லாம் வரும். இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேச்சுல உங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. ஃபன்னா விளையாட்டா சொன்னேன். அது தப்பா புரிஞ்சுட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னு பிரச்சனைய இழுத்துக்கிட்டு சங்கடப்படாதீங்க. இத மட்டும் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு இல்ல. சுக்கிரன் ஆட்சி பலத்துல வர்றதும், உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்ச பலம் பெறுறதும் உங்களுக்கு சிறப்பு. அதனால வந்து புதனுடைய அதிபதியான மகாவிஷ்ணுவையும், சுக்கிரனுடைய அதிபதியான மகாலட்சுமியையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. கூடுதலா விஷ்ணு துர்க்கையும் வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில சிறப்பா நல்ல முன்னேற்றங்கள அ இந்த செப்டம்பர் மாதமே கண்டிப்பா குடுக்கும். அது உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் தொடரும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே ஸோ அதான் வந்து இங்க ஒரு சிறப்பம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்றிருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்களை, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடைறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும்.
சூரியன் சனியோடைய சமசத்துவ பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரி இருக்குன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம் தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.